மை பெஸ்ட் சாம்பிள். சாம்பிள் மேக்கிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பிள் மேக்கிங் இது அப்படின்னு எது? எனக்கு பிடிச்ச சாம்பிள் வந்து டியர் டிராப் வித் கலர். ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது. யூஸ்வலா வந்து இந்த டியர் டிராப்லாம் நான் பார்த்தேன்னா இது எப்படி தைக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. தைக்க சொல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் சாம்பிள் மேம் ஓவர் கோட். இங்க வந்து வெயிஸ்ட் ஃப்ராக்கோட சாம்பிள் வச்சு ஓவர் கோட் ட்ரை பண்ணோம். அது ரிவர்சிபிளா ட்ரை பண்ணோம். அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பேபி இருக்கா 2 years old. அவளுக்கு போய் போனோடனே ஃபர்ஸ்ட் அதான் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. பிடிச்ச சாம்பிள் வந்து ரிவர்சிபிள் கோட் மேம். அது எப்படி தைச்சு அப்படின்னா கரெக்டா வந்து அப்படியே அழகா வந்து அமைஞ்சது வந்து எனக்கு அதுதான் மேம். ரிவர்சிபிள் கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாம்பிள் மேக். டயர் செப்பரேட்டட் ஸ்கர்ட் மேம். அது வந்து இங்க சாம்பிள் தைக்கல ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்தது. ஆனா வீட்டுக்கு போய் அதை ஜேர்னல்ல சாம்பிள் தைக்கல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கியூட்டா குட்டி ரொம்ப அழகா வந்தது. சரி இததானா இதையே நம்ம கிளாஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அவ்வளவு அழகா டயர் அடுக்கடுக்கா அதுல உள்ள ஏலைட் ஸ்கர்ட் போட்டு நம்ம மெயின் அண்ட் லைனிங் செப்பரேஷன் வேற அதை கொடுக்கணும். அவுட்டர் லுக் பார்க்கல அவ்வளவு அழகா வந்தது மேம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பிள் வந்து என்னோட பொக்கிஷன் நினைக்கிறேன் மேம். எனக்கு இப்ப கான்பிடென்ட் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எதுல இருக்குன்னா எல்லாரும் என்ன வச்சுக்கல நான் என் சாம்பிள்ல தான் வச்சிருக்கேன் மேம். என்னோட ஹோப் ஃபுல்லாவே எது தெரியல. இப்ப நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஏதாவது டவுட்னா வந்து உடனே அந்த சாம்பிள் எடுத்தா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேம். அது பொக்கிஷமா இருக்கு மேம். எல்லா சாம்பிளுமே கம்ப்ளீட்டா. இந்த சாம்பிள்ன்றது அப்படியே பார்த்தா அப்படியே எல்லாமே புரிஞ்சிட்டு மாதிரி இருக்கு மேம். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் புரியும்னு இப்பவே தெரியுது மேம். மேல சொத்து ரேட் வச்சிருக்காங்க மேம். அந்த மாதிரி டி சாஃப்ட் வந்து எங்களுக்கு சாம்பிள சொத்தா கொடுத்துருக்கீங்க மேம். நைஸ், வெரி நைஸ்.